உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக செய்யக்கூடிய வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ வெண்டைக்காய் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணி, எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு குழம்பு செஞ்சோம்னா அந்த வலுவலுப்பெல்லாம் இருக்காது. உள்ளே சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு 1/4 லெமன்லேருந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் விட்டோம்னா சீக்கிரம் அந்த வலுவலுப்பு தன்மை வந்து போயிடும். ஒன்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிங்க. ரொம்பவும் வதக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்பப்போ கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம். இது வதக்க வதக்க பார்த்திங்கன்னா அந்த வலுவலுப்பு தன்மை வந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அது அப்படியே குறைஞ்சிரும். இது பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த வலுவலுப்பு தன்மை தெரியுது. இது பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் வதக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி வெண்டைக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். அந்த வலுவலுப்பு போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் இதை கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற இந்த வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளி 1/4 மணி நேரம் ஊற வச்சு அதுலேருந்து எடுத்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, இந்த அளவுக்கு கொதிச்சுதுன்னா போதும். ஏன்னா ஆல்ரெடி வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு, அதுலேயே வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சிம்பிளான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.